Hi guys and girls, இன்னைக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. இன்னைக்கு நம்ம டயபெட்டாலஜி அண்ட் ஹைப்பர் டென்ஷன், உங்கள் பிபியவும் உங்கள் சுகரையும் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி நான் பேச போகிறதில்ல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு டாக்டர் குகநாத் சிவகடாட்சம் இன்னைக்கு இருக்கார். அவர் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன், ஆனால் கார்டியாலஜி, டயபெட்டாலஜி, இம்யூனாலஜி, மெடிசன், இன்டென்சிவ் கேர் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே சூப்பரான அட்வைஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் கேர் கொடுக்குறாரு. அண்ட் என் பேஷண்ட்ஸோட மெடிக்கல் கேரையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. வணக்கம் வணக்கம் டாக்டர் குகநாத். ஸோ நாங்கள் இங்கே அப்பப்போ கொஞ்சம் வாடா போடான்னு பேசிட்டா கூட நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன எங்களுக்கு அப்படி பேசி பழக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் டயபெட்டிஸ். சரியா? ஏன் குகன் அவ்வளோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு? அது why is it a problem? See, first of all, we are the diabetic capital of the world. இன்னொரு சைனாலாம் பீட் பண்ணிடும். அப்படியா? Yeah, 1 or 2 years. It's just a question of time. Okay. So main reason அப்படின்னு கேட்டால், it's number one, this thing is late night eating. Late night eating And insomnia, lack of proper sleep. அது வேரியஸ் காசஸ் இருக்கலாம். ஜாப் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை நான் ஜாப் ஓரியன்ட் உட்காந்து சோஷியல் மீடியாவில் இன்டெலிஜென்ஸ், கேமிங், ஆல் தீஸ் திங்ஸ், வீடியோ கேம்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் கான்ட்ரிபியூட். அப்புறம் பேசிக்லி ஆர் டயட் பேட்டர்ன் வெரி ஹை கார்போஹைட்ரேட். ஏன்னா இஃப் யூ லுக் அட் இண்டியன் ஹிஸ்ட்ரி, எஸ்பெஷலி டவுன் சவுத், நார்த்துக்கு அப்புறம் வருவோம். டவுன் சவுத் பார்த்தா 365 days ஃபார்மிங் தான். we are a tropical climate. ஓகே. நல்லா 365 நாளும் சன்ஷைன் இருக்கும், மான்சூன் சீசன் இருக்கும், அண்ட் 3 போகம் விளையிற பூமின்னுவாங்க. அதாவது ஸோ 3 times யூ ஹார்வெஸ்ட் அண்ட் யூ ரீப். ஸோ பார்த்தேன்னா வெரி ஹார்ட் லேபர். ஃபார்மிங் இஸ் நாட் அ ஜோக். ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் போயிட்டு தஞ்சாவூர் சைடு, எங்கள் அப்பா ஊர் சைடு போயிட்டு ட்ரைடு ஃபார்மிங். இடுப்புலாம் பெண்டு நிமிந்துடும். It is such hard it's a tough job இல்ல? So tough job. So அப்போ அவங்க என்ன டயட் சாப்பிட்டாங்களோ அதோட இப்போ கார்போஹைட்ரேட் இன்டேக், ஏன்னா அந்த லேபருக்கு அது மாதிரி தேவைப்பட்டது. பட் நம்ம ஃபுட் பேட்டர்ன் பெருசாக மாறல, அண்ட் கார்போஹைட்ரேட் பிஞ்ச் ஹஸ் பிகம் மோர். பட் ஆக்டிவிட்டி என்ன இருக்குது? ஸோ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லேட் நைட் ஈட்டிங் அண்ட் இன்சோம்னியா, ஆல் திஸ் கான்ட்ரிபியூட்டட் டு பூம் இன் டயபெட்டிஸ். ஸோ ஓவராலாக எக்ஸஸ் கேலரிஸ் எடுக்கிறாங்க எல்லாரும், பிகாஸ் இட் இஸ் ஆக்சசபிள் ஆல்சோ. இல்லை, எங்கே போனாலும் ஒரு 100 கேலரி டப்புன்னு எடுத்துடலாம்ல, நம்மளுக்கு தெரியாமல். 100ன்றதே கம்மி. ஒரு இட்லியிலே 60 கேலரி இருக்குது. ஸோ 100 கேலரிஸ்ன்றது கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடும். அண்டு பார்த்தோன்னா மார்னிங் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அதாவது ஹெல்த்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு பண்ணுறது வந்துட்டு தே டூ வாக்கிங். மேக்ஸிமம் அ பர்சன் இஸ் டூயிங் அரௌண்ட் 40 minutes. 40 minutes ஆஃப் வாக்கிங்கில் தலைகீழ நின்னாலும் 80 to 100 கேலரிக்கு மேலே பர்னே பண்ண முடியாது. அண்டு பண்ணிவிட்டு வர வழியில் என்ன பண்ணிடுறாங்க, சக்கரை போட்டு ஒரு காஃபி, அந்த ஒரு மினி மீல்ஸு முடிஞ்சுது. அங்கேயே ஒரு 500 கேலரிஸ் காலி. எனிவேர் அரௌண்ட் 350 to 500 கேலரிஸ் இஸ் அ டீசன்ட் பிரேக்ஃபாஸ்ட். 80 கேலரி பர்ன் பண்ணிவிட்டு காலையில் ஒரு மீல்லேயே 500 கேலரி பண்ணான்னு எந்த காலத்தில் கேலரி டெஃபிசிட் வருது, வெயிட் லாஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போது டயபெட்டாலஜி உன்னோட ஒரு மேஜர் ப்ராக்டிஸ் இல்லை? எங்கேருந்து உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு? எங்கே ட்ரெயின் பண்ணி? பேசிக்லி எம்பிபிஎஸ், ஆஃப்டர் எம்பிபிஎஸ் எம்டி ஜெனரல் மெடிசன், தென் இன்டென்சிவிஸ்ட், ஹார்ட் கோர், ஹார்ட் அட்டாக்கு இல்லை எமர்ஜென்சின்னு வந்தால் ஐசியூவில் பேஷண்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. பேசிக்லி ட்ரெயின்ட் அஸ் அன் இன்டென்சிவிஸ்ட். எல்லா வாயில் எல்லா துவாரங்கள்லையும் டியூப்பு போடுறது, அதுதான் நம்ம வேலை. ஸோ ஸ்டெபிலைஸ் பண்ணி வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுறது, எடுக்கிறது, திஸ் வாஸ் த மெயின் திங். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் அப்போ தான் 2008-9 தான் யாரை பார்த்தாலும் டயபெட்டிஸ் வாஸ் கம்மிங். ஸோ எம்டிலே இருக்குது டயபெட்டிஸ். எம்டி ஜெனரல் மெடிசன்லேயே ஹியூஜ் சங்க் டயபெட்டிஸ் கவர் பண்ணுறாங்க. பட் ஐ தாட் வை நாட் ஸ்பெஷலைஸ் இன் டயபெட்டாலஜின்னு சொல்லிட்டு ஜாஸ்லினில் ஐ டிட் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ். அண்ட் மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டின்னு யூஎஸில் இருந்தும் ஐ ஹவ் 2 courses. ஓகே. டன் குவாலிஃபைட் இன் டிப்ளமா டயபெட்டாலஜி. ஸோ இப்போ உனக்கு போஸ்ட் எம்பிபிஎஸ், ஏன் பேட்ச் தானே, நம்ம 2 பேரும் ஒரே பேட்ச். அப்போ உனக்கு 21 years எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ 20 years எக்ஸ்பீரியன்ஸ். 20 years போஸ்ட் எம்பிபிஎஸ், 2 decades. சரி, ஓகே. அப்படின்னா இந்த 2 decadesல சிம்பிளாக ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ்னால் இதுதாங்க, இதை நீங்கள் இப்படி
அவாய்ட் பண்ணலான்னா என்ன சொல்லுவேன்? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாமல் சிம்பிளாக சொல்லணும்னா டயபெட்டிஸ் இஸ் 2 டைப்ஸ், டைப் 1 டைப் 2. இதில் டைப் 1குள்ளே நம்ம போகவே போகிறதில்ல. ஏன்னா டைப் 1 they are born without insulin or very less insulin. ஸோ அவங்களுக்கு இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரை வேலை செய்யாது. அது ப்ரிவென்டபிள் கிடையாது. அது ப்ரிவென்டபிள் கிடையாது. டைப் 1. ஸோ அதுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே தே வில் டயக்னோஸ் அண்ட் லைஃப் லாங் பிளட் செக் பண்ணி ஆன் அ டெய்லி பேசிஸ் பிளட் செக் பண்ணி இன்சுலின் போட்டு தான் ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கும் கேட்க, பட் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஈவன் யூ கேன் மெனி athletes have been type 1 diabetes and still managed. வாசிம் அக்ரம் is one of the best examples. ஸோ அது விட்டுருவோம், அது கிடையாது. அக்வயர்ட். ஸோ அக்வயர்ட் இஸ் டைப் 2. அதாவது முந்தியெல்லாம் வந்துட்டு 40 வயசுக்கு மேலே தான் டயபெட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அண்ட் HbA1cன்னு சொல்லுவோம். சுகரோட வேல்யூ வந்துட்டு 3 month ஆவரேஜ் 5.6க்கு மேலே போச்சுனாலே ப்ரீ டயபெட்டிஸ் வந்துடுதுன்னு. இப்போலாம் ப்ரீ டயபெட்டிஸ் சர்வசாதாரணமாக 20 வயசு 25 வயசுலலாம் ப்ரீ டயபெட்டிஸ் வந்துடுது. பை த டைம் தே கெட் மேரிட் லாட் ஆஃப் ஒபீஸ் பீப்புள் லேண்ட் அப் வித் ஃபுல் ப்ளோன் டயபெட்டிஸ். 30 வயசு. இப்போ டயபெட்டிஸ் நாட் ஓன்லி இன்க்ரீஸ்ட் பட் தி ஏஜ் அட் விச் இட் கம்ஸ் ஆல்சோ இஸ் much earlier. So உடம்புக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடந்தா ஒரு பர்சனுக்கு டயபெட்டிஸ் வரும்? சிம்பிளா ஒரே வேர்டில் சொல்லணும்னா we call it insulin resistance. இன்சுலினை இது ரெசிஸ்ட் பண்ணுது பாடி செல்ஸ். ஸோ கிவ் யூ அ சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கோம், கதவு தட்டுறாங்க, போய் உடனே திறக்கிறோம். கண்டினியூஸாக கதவு தட்டிகிட்டே இருந்தால் போய் திறப்போமா? அவன் பாட்டு தட்டட்டும், நம்ம உள்ளே உட்காந்துருப்போம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் பாடி. நம்ம சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆகி ஃபுட்டு உள்ளே அப்சர்வ் ஆச்சுன்னா குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகுது. குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே இன்சுலின் போயிட்டு ஹேஸ் டு இன்க்ரீஸ் அலாங் வித் த குளுக்கோஸ். இன்சுலின் போய் என்ன சொல்லுது செல்ஸ் கிட்ட, எப்போ குளுக்கோஸ் இருக்குது ரத்தத்தில் இவ்வளோ இருக்கக்கூடாது, நீ உள்ளே எடுத்துக்கோ அப்படின்னு எல்லா செல்லு மசில் செல்லேருந்து எல்லா செல்லுக்கும் போய் கதவு தட்டி உள்ளே எடுத்துக்கோன்னு சொல்லுது. அதுதான் இன்சுலின் வேலை. அது ஒரு நாளைக்கு 1 வாட்டி தட்டலாம், 2 வாட்டி தட்டலாம், மேக்ஸிமம் 3 வாட்டி தட்டலாம். அதுவே ஜாஸ்தி. ஆக்சுவலாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க ஆர் நாட் மென்ட் டு ஈட் 3 times a day. யார் 3 வேளை சாப்பிட்லாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் athletes 3 வேளை சாப்பிட்லாம். உழவர் ஃபார்மர்ஸ் கேன் ஹாவ் 3 meals. மற்றவங்க யாருக்குமே முக்கால்வாசி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் நாட் மென்ட் டு ஹேவ் 3 meals. நம்ம தட்டினே இருந்தால் சாப்பிட்டுட்டே இருந்தால் காலைல ஆரம்பிக்கிறது பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன பேர்லேயே இருக்குது, பிரேக்கிங் த ஃபாஸ்ட்னா அட்லீஸ்ட் 12 to 14 மணி நேரம் வயிற்றில் ஆகாரம் இல்லாமல் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் யூ ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். நைட்டு 10 மணிக்கும் 12 மணிக்கும் சாப்பிட்டு திருப்பி காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றது பேர் பிரேக்ஃபாஸ்ட்டே கிடையாது. ஸோ அங்கேயே ஃபஸ்ட்டு ஃபால்ட் ஆகுது. ஸோ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் யுவர் குளுக்கோஸ் ஸ்பைக் டஸ் நாட் கெட் எனி ரெஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மாடரேட்டாக நீ ஒரு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டினா கூட உனக்கு 500 calories வந்துடுது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஃபாலோட் பை அ மிட் டே பிரேக் லைக் 10 or 11 PM இட்ஸ் அ காஃபி பிரேக் அகெயின் வித் சுகர் அண்ட் அக்கம்பனிங் 2 or 3 பிஸ்கெட்ஸ் எவ்ரிபடி ஹேஸ். அதுக்கப்புறம் 1:30 to லஞ்சுன்னு வச்சுப்போம், அது ஃபுல் மீல் சாம்பார். அதுக்கப்புறம் திருப்பி 4-5 மணிக்கு இட்ஸ் அ டீ ஆர் காஃபி பிரேக் அலாங் வித் வாட் எவர் ஸ்நாக்ஸ், போண்டா, பஜ்ஜி, ஃபுல் ஆயில், சமோசா எல்லாமே போவோம். இப்போ பன் பட்டர்னு வேறு ஒன்று ஃபேமஸாக ஓடின்னு இருக்குது, ஹை கேலரி. அதுக்கப்புறம் பார்த்துட்டா டின்னர், அதுவும் லேட் நைட்டு டின்னர். அதையும் சாப்பிட்டுட்டு நைட்டு கண்ணு முழிச்சா செகண்ட் ஷோ போயிட்டு வந்தா, இல்லை வீடியோ கேம் ஆடினா, இல்லை கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா அது வேறு ஆர்டர். இப்போ எல்லாமே இஸ் ஆக்சசிபிள் இல்லையா? ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட் ஃபார் தி இன்சுலின். த இன்சுலின் இஸ் கண்டினியூஸ்லி ஸ்பைக்கிங் பிகாஸ் யுவர் குளுக்கோஸ் இஸ் ஸ்பைக்கிங். அண்ட் போய் அது எல்லா செல்லையும் தட்டினே இருக்குது, எப்பா ராஜா எடுத்துக்கிடான்னு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் த செல்ஸ் கெட் ஃபெட் அப். தி சே ஐவ் காட் இனஃப் வித் யூ, நான் இனிமேல் உனக்கு ரெஸ்பாண்டே பண்ண போகிறதில்ல. அதனால் எக்ஸசிவ் கேலரி எல்லாம் பிளட்டில், தட் இஸ் த எக்ஸசிவ் சுகர் ரீடைன்ஸ் இன் த பிளட். செல்லுக்குள்ளே போகாமல் பிளட்லேயே இருக்குது. ஸோ ஜென்ரலாக நார்மலாக எல்லாருக்கும் ஃபுல்லாக பிளட் சுகர் இருக்கணும்னா நம்ம சாப்பிடும்போது பிளட்டில் குளுக்கோஸ் ஏறும் போது இன்சுலினும் செக்ரீட் ஆகி செல்லுக்கிட்ட இந்த குளுக்கோஸை எடுத்துக்கோ. நம்ம திரும்பி சாப்பிட்டுட்டே இருந்தால் இன்சுலின் பாவம் திரும்பி சொல்லிகிட்டே இருக்கோம், ஆனால் செல்லுக்கு தேவைப்படாது எனர்ஜி. ஏன்னா எதுக்கு எனக்கு இன்சுலினோட பேச்சு கேட்காது. அது கேட்கறது நிறுத்திச்சுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு அதே அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இப்போது ரிவர்சல் ஆஃப் டயபெட்டிஸ்ன்றாங்களே, அது என்ன ஒரு டேர்ம் இருக்கா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கே தெரியும்,
நம்ம டயபெட்டிஸ் வந்து என்னோட டயபெட்டிஸ் 8.9 9லலாம் இருந்ததுலேருந்து இப்போது 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸில் 5 to 6லேயே இப்போது ஈஸியாக மெயின்டைன் ஆகுது. ஐ ரிவர்ஸ்ட் இட். பட் ஆனால் அது நம்ம மாத்திரையில் மட்டும் பண்ணல, எவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பண்ணோம். ஸோ இந்த ரிவர்சலுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். See, first of all, it is not easy. And whatever that you have done, you will have to maintain it throughout your life. இல்லைனா ரிவர்சல்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஸோ எவ்வளோ கஷ்டன்றது யூ நோ, ஐ நோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டைப் டூ டயபெட்டிஸையும் ஒரே லெவலில் யூ கான்ட் டீல். There are some people who will reverse beautifully. That depends on their insulin reserve. அவங்க உடம்புல இன்னரெண்ட்டாக எவ்வளோ இன்சுலின் இருக்குது அப்படின்னு. அது கேன் வேரி டியூ டு அ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்சுலின் நல்ல ரிசர்வ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக லைஃப் ஸ்டைலை மாற்றி எவ்ரி மீல் பிளான் பண்ணி கரெக்டாக மிக்சட் ப்ராப்பர் பேலன்ஸ் டயட் ஆஃப் ப்ரோட்டீன், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், essential fatty acids and minimal carb எடுத்தாங்கன்னா complex carbs, fiber thought has to go before every meal, like what I'm going to give to my body. இதை பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். பட் ஒரு 3 மாதத்தை தாண்டியாச்சுன்னா that will become your lifestyle. And you'll have to fix a time. After that என் சிஸ்டமில் நான் சாப்பாடு போடக்கூடாது. That has to be early in the evening. I usually tell my patients not to eat anything after 7 p.m. It is initially tough. Anything, how can you do something easy and expect great results? பண்ணவே முடியாது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து யுவர் சிஸ்டம் ஹஸ் பீன் டியூன்டு. அப்பா அம்மாலேருந்து நம்ம ஊர்லலாம் என்னென்னா நல்லா சாப்பிட்டு குண்டாக இருந்தால் ஹெல்த்தி, வெயிட்டை குறைஞ்சா என்னாச்சு, என்ன இவ்வளோ வெயிட் குறைஞ்சிட்டிங்களே, உடம்புக்கு ஏதாவது அப்படிம்பாங்க. தட் இஸ் ஹவு த மென்டாலிட்டி இஸ் டியூன். ஆக்சுவலாக வெயிட் குறையிறதுன்றது வந்து இட் இஸ் அ வெரி வெரி குட் திங். லைக் நோய் இல்லாமல் சிஸ்டம். அதனால தான் எவ்ரி ரிலிஜன் இஃப் யூ சி வை தேர் இஸ் ஃபாஸ்டிங். Any religion if you take throughout the world, it advocates fasting. It's just to cleanse your system. Very very scientific. அதாவது ஃபஸ்ட்டு முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்போம், ரம்ஜான், they do what is called a dry fast. தண்ணி கூட குடிக்காமல், எந்த அளவுக்குலாம் சில பேர் எச்சு கூட முழுங்க மாட்டாங்க, ஏன்னா அது கூட இட்ஸ் லைக் பிரேக்கிங் யுவர் ஃபாஸ்ட் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சின்சியராக பண்ணுவாங்க. ப்ராப்பராக ஃபாஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வித்தின் 30 days, I have a lot of 60% of my clients are Muslim friends, very lovable, affectionate people. ஸோ கரெக்டாக ஃபாஸ்ட் பண்ணுறவங்க ஒரே மாதத்தில் 5 கிலோ குறைவாங்க, ப்ராப்பராக ஃபாஸ்ட் பண்ணுறவங்க. பட் நம்ம ஊரில் இப்போது கரண்ட் சினாரியோ என்னென்னா 15 இயர்ஸாக நான் என்ன பார்த்துட்ருக்கேன்னா இஃப்தார் போட்டு வெளுக்க வேண்டியது. ஆமாம் மேன். அதுக்கப்புறம் இஃப்தார் கூட அக்செப்டபிள், சரி காலையிலேருந்து நீ ட்ரை ஃபாஸ்டிங்கில் இருக்க. பட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீ பிரேக் பண்ணும்போது ஈவினிங் இஃப்தார், ஃபர்ஸ்ட் திங் தட் ஹேஸ் டு கோ இன் டு யுவர் சிஸ்டம் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது கூட யாரும் பண்ணுறதில்ல. டைரக்ட் டைவ் இன் டு த ஃபுட். அண்ட் இட்ஸ் வெரி ஹை கேலரி. அந்த வெரி வெரி ஹை கேலரி, 1200 கேலரிஸ் இருக்கும். அண்ட் தே ஈட் இன் சச் எ வே லைக் அடுத்த 4 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காத மாதிரி. சரி அது கூட மன்னிச்சு விட்டுலாம். சரி இஃப்தார் யூ ஹேவ் அ குட் டைம். செஹர் விடிய காலைல 3-4 மணிக்கு எழுந்து யூ மஸ்ட் see the spread that is available because accessibility again as you say. ஸோ இப்போ ஒரு 15 இயர்ஸாக ரம்ஜான் சமயத்தில் வெயிட் 5 கிலோ போட்டு வரவங்க தான் ஜாஸ்தி. சரி அதை விட்டுருவோம். அடுத்தது கிறிஸ்டியானிட்டி, லென்ட் ஃபாஸ்ட். ஹிந்துவிசம் எவ்ரி மந்த் யூ ஹேவ் டு ஃபாஸ்ட். ஜெயின் ஃப்ரெண்ட்ஸு அமேசிங் ஃபாஸ்டிங். நானே ஒரு வாரம் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் ஒரு வாரத்துக்கு மேலே முடியல. தே ட்ரிங்க் ஒன்லி வாட்டர் ஃபார் 30 days to 60 days, 48 days, 30லேருந்து 48 to 60 days only water. Only water, nothing no juice, no milk, nothing. Water fast மாதிரி. வாட்டர், only water fast. அதில் 60 நாள் பண்ண ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். 60 நாளில் your entire body goes into reboot. There are people who have lost 35 to 40 kilos and arthritis like autoimmune, rheumatoid arthritisல இருந்து எல்லாமே ரெமிஷனுக்கு போகிறவங்க பார்த்துருக்கேன். Forget diabetes, hypertension, cholesterol, அதெல்லாம் give or take. என்னன்னா இட் இஸ் ஸோ எஃபெக்டிவ். வி கால் இட் ஆட்டோஃபேஜி ஃபாஸ்டிங் சொல்லிட்டு. ஆட்டோஃபேஜினா என்னென்னா உன் உடம்பே அதுக்கு தேவையில்லாத விஷயத்த சாப்பிட்டுட்டு இட் வில் சஸ்டெயின். ஸோ ஃபேட் செல்ஸ்லாம் தேவையில்லாத செல்லு தானே. எதுக்கு அப்படின்னா 3 lakh years பிஃபோர் உன் ஹியூமன் பாடி எவால் ஆகும்போது வி வேர் ஹண்டர் கேதரர்ஸ். ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும், 4 நாள் கிடைக்காது. அப்போது ஒரு ஹண்ட்டில் கிடைக்கிற எக்ஸசிவ் கேலரியை உடம்பு வந்துட்டு ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணிச்சு. நாளைக்கு இவன் பட்னி கிடந்தா
இவனை காப்பாற்றணும் அப்படின்னு மொபிலைஸ் பண்ணுறது. இப்போ அதுக்கு அவசியமே இல்லையே. அவ்வளோ கேலரி இன்லோட் போடுறோம். ஸோ கிடைக்கிற எல்லா கேலரியுமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிக்குது. ஸோ இன் ஆர்டர் ஃபார் யுவர் பாடி டு ஆக்சஸ் த ஃபேட் யூ வில் ஹேவ் டு ஃபாஸ்ட். நீ சொல்கிறது இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா நான் டெக்ஸா ஸ்கேன்ஸ் எல்லாருக்கும் பண்ணுவேன் ரெகுலராக. எவ்வளோ அவங்களுக்கு எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கலான்னு. ஆவரேஜாக குகன் விமன் ஹாவ் 45% பாடி ஃபேட் on average, where above 35% classifies as obesity, above 40% is morbidly obese. ஸோ அவங்க வெயிட் கம்மியாக இருந்தாலும் 70 கிலோஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 45 இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக நீ பெயின் இருக்குது, அவங்களுக்கு ஃபுல்லாக பேக் பெயின் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்புன்னு நீ நினைக்கிறேன்? See, அதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஸ்டெப் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் மென்ட் டு ஈட் 3 meals a day unless you deserve it. You have to earn it. மைக்கேல் ஃபெல்ப்ஸ், நான் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண டைம் அரௌண்ட் 2004 to 2010 அந்த பீரியட். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை டியூ டு. பட் he was considered the greatest athlete. Even now, I don't think so, no one has broken his record. Greatest athlete in the world. He used to have 10,000 calorie diet in. But அவன் 10,000 calories சாப்பிட்றதுக்கு you must see the regimen that he underwent. Insane. 6 hours in the pool he used to train. இங்கே அசால்ட்டாக வாக்கிங், நான் சொன்ன மாதிரி 80 calories burn பண்ணிட்டு 5000 calorie அசால்ட்டாக டெய்லி சாப்பிட்றாங்க. என்னத்துக்கு ஆகுறது? வாட் வில் ஹேப்பன் டு த பாடி? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேலரி டெஃபிசிட்டில் போகணும். கேலரி டெஃபிசிட்டில் போகணும். என்னால் கேலரி கவுண்ட் பண்ண முடியாதுன்னா eat 1 meal. I did OMAD, 1 meal a day easily. And after 3 weeks body வந்துட்டு பயங்கரமாக அக்கஸ்டம் ஆகிடும். So eat early. So fasting, eat early, do not eat after 7 PM. காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல just drink black coffee or black tea without sugar. அதில் மில்க் ஊற்றினாலே என்ன ஆகுதுன்னா மில்கில் அகைன் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ your fasting gets interrupted. So வெறும் தண்ணி, டீ or coffee is just to give you that wake up hit to increase your metabolism, to increase your heart rate, to keep you active. And then go and work out, whatever you're walking or jogging or whatever. I will say, other than walking, weight training is very very important, especially for the women. முக்கால்வாசி ஜிம்மில் நான் ஜிம் போயிட்டு இருந்த டைம்லலாம் பார்த்தா விமென்னு வந்தாங்கன்னா வெயிட்டுக்கிட்டே வரமாட்டாங்க. தே சிம்பிளி கீப் ஹிட்டிங் த ட்ரெட்மில் அண்ட் த இஎஃப்எக்ஸ், யூனோ. அதில் வந்துட்டு கார்டியோ இஸ் எசென்ஷியல், பட் they'll have to understand that they have more fat mass genetically compared to men, and more the muscle tone, they'll have the more fat they burn. சும்மா போய் வெயிட்டு தூக்கின உடனே ஆம்பளை மாதிரி ஆகிடுவோமான்னு நிறைய பேருக்கு பயம். எவ்வளோ டஃப் மசில் மாஸ் கெயின் பண்ணுறதுன்னு உனக்கும் எனக்கும் தெரியும், பயங்கர கஷ்டம். ஸோ டூ வெயிட் ட்ரைனிங் as well as cardio. Weight training first followed by cardio, that is what I say, and reduce the number of meals, and that is the simplest way. ஸோ உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுத்தா, ஏன்னா இட் இஸ் அ ஹியூமன் பாடி இஸ் அ பியூட்டிஃபுல் மிஷின் which evolved 3 lakh years before. 90% of your cells were free living, which were ஒன்றா நம்ம சிம்பயோசிஸ் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்கலான்னு சொல்லி எவால்வ் ஆன பாடி இது. ஸோ இது வந்துட்டு ஐஸ்கிரீமை கொடுத்தா அது எலும்பாக மாற்றும், மூளையாக மாற்றும். இட்ஸ் அ ஒண்டர். அது மாதிரி இவ்வளோ டெக்னாலஜி வந்த காலத்தில் ஒரு ஹியூமன் பாடி ஒரு ஆர்கனை மேனுஃபேக்சர் பண்ண சொல்லு ஆர்டிஃபிஷியலாக சான்ஸே இல்லை. ஸோ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எவால்வ் ஆன இந்த உடம்பு, அதுக்கு தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு ரெஸ்ட்டு கொடுத்தாலே அது பார்த்துக்கோ, ரீபூட் பண்ணி. ஸோ தட் இஸ் த மெயின் டேக் ஹோம் பாயிண்ட். ஓகே. ஸோ ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது, சான்ஸே இல்லை. எக்ஸசைஸும் பண்ணாமல் நம்ம டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த சீவீடு ஜூஸ் குடிங்க, அந்த மாத்திரை குடிங்க, அதெல்லாம் நீங்கள் டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணோம் ப்ரோக்ராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. You have to cut your food, you have to exercise. That's it. These are the basics. And every meal has to be planned. You can't take for granted. பசிக்குதுன்னு இப்போ நான் வந்துட்டு 1 meal a day பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு பிகாஸ் 20 kilos I lost. You and me have been there. We have been obese and we have reversed it. அஃப்கோர்ஸ் டச்வுட் இது 45 years வரைக்கும் பெரிய மெடிக்கல் மாத்திரை போடுற மாதிரி எனக்கு எதுவும் வரல, பிகாஸ் அதுக்கு முன்னாடியே ஐ டுக் த நெசசரி ஸ்டெப்ஸ். ஸோ எப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வெறும் பிளாக் காஃபி குடிச்சிட்டு கீ பட்டர் எதுவுமே போட மாட்டேன். இட்ஸ் நாட் த புல்லட் காஃபி ஆர் எனி திங், ஜஸ்ட் பிளாக் காஃபி வித் நோ சுகர்.
even though I'm not a diabetic, and then drink water. The fasting continues. I break my fast at 3:30. 3:30 வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அப்போது my body is totally surviving on my fat break down பண்ணி 16 to 18 16 is the magic number. 16 ஹவர்ஸ்க்கு மேலே நீ பண்ணுற ஃபாஸ்ட்டு தான் will mobilize your fat, will break down the fat and convert it into energy, and your body will start using. So 3:30 மணிக்கு எடுத்த உடனே I break it with a protein shake and then soak the nuts, ஒரு handful 50 to 70 grams of nuts. சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் 4:30க்கு the first thing is either a soup or a glass of buttermilk, and then comes the protein, chicken, fish or whatever, along with the salad, a bowl of salad. அதுக்கப்புறம் தான் ரைஸ். எடுத்த உடனே கொலை பசியில் தொலைந்து ரைஸை போட்டு அடிச்சோன்னா போச்சு. பிகாஸ் யுவர் பாடி ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டு கொடுத்தா பாடிக்கு வந்துட்டு இருக்கிறதுல ஈஸி இஸ் டு அக்குமுலேட் தி கார்போஹைட்ரேட். கார்ப் தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா இட்ஸ் ஈஸி. இப்போ வாட்டர் டேக்ஸ் த லீஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்துன்றோம்ல. ஸோ உடம்புக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எதுன்னா கார்பு. ப்ரோட்டீன் அடுத்து ரெடி ஃபியூவல் இல்லை. ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபேட் பிரேக் டவுன் கிவ்ஸ் த மேக்ஸிமம் எனர்ஜி. 1 gram ஆஃப் ஃபேட் பர்ன் பண்ணால் 9 calories கிடைக்கும். இதுவே ப்ரோட்டீன் அண்ட் கார்ப் ஜஸ்ட் கிவ்ஸ் 4 grams. ஸோ அந்த ஃபேட்டை வந்துட்டு உடம்பையே தின்ன வச்சு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டிங் அண்ட் எக்ஸசைஸ் இல்லாமல் முடியவே முடியாது. அண்ட் 3 வேளை வெயிட்டை குறைக்கணுன்னா 3 வேளை சாப்பிட்றத மறந்துடுங்க. 7 மணிக்கு மேலே சாப்பிட்றத மறந்துடுங்க. அண்ட் இப்போது நிறைய பேர் நாங்கள் டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு HbA1c எல்லாம் 8-9 இருக்குது. ஆனால் அவங்க மாத்திரை எடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் டயட் எக்ஸசைஸ்லேயே நாங்கள் கம்மி பண்ணுறோன்னு அவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ்ன்னு இருந்துச்சுன்னா HbA1c நீ சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு எனக்கு ஆவரேஜ் 5.4 ஆனப்புறம் தான் நீ நிறுத்த சொன்ன மாத்திரைங்களை. ஸோ டயபெட்டிஸை ரிவர்ஸ் நம்ம பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற மாத்திரைங்களே எடுத்துக்கணும் கரெக்டாக, உங்கள் டாக்டர் எப்படி சொல்கிறாரோ. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்கள் சக்கரை லெவல் இறங்க டாக்டர்கிட்ட பேசி உங்கள் மாத்திரைங்களை கம்மி பண்ணிக்கணும். இப்படி தானே பண்ணணும். எனி அதர் வே will be dangerous. There is no other way. So see, I average around 30 to 40 patients a day. So I work even on Sundays, half a day ICUல இருக்கிற பேஷண்ட் இதெல்லாம். ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு 280 to 300 ஒர்க்கிங் டேஸ் இன் இயர்னு வச்சாலுமே 11 to 12,000 பேஷண்ட்ஸ் வந்துடுவாங்க பர் இயர். ஸோ 100 பேஷண்ட்கிட்ட சொன்னோன்னா இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறவங்க ஒரு less than 10 தான். அதில் ஃபஸ்ட்டு ஆனால் 3 வாரத்தை தாண்டிட்டாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் சீயிங் த பெனிஃபிட். ஸோ 7 மணிக்கு மேலே நான் சாப்பிட்றது இல்லை டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் நைட் எனக்கு பசிக்குதுன்னா ஃபஸ்ட்டு திங் இஸ் டு ரெடியூஸ் தர் நைட் டோஸ் ஆஃப் மெடிக்கேஷன், எய்தர் இட் பி இன்சுலின் ஆர் மெடிசன். ஸோ நைட் டோஸை நான் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடுவேன். ஏன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் லோ சுகர் இஸ் very high in the night, and especially when you are going to fast. And as you said, gradually they'll have to, once in 10 days I ask them to measure their blood sugar level 6 times a day. Once in 10 days தான் ஒன் டச் வாங்கிட்டு ஃபாஸ்டிங் காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 2 hours போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், ப்ரீ லஞ்ச் 2 hours போஸ்ட் லஞ்ச், ப்ரீ டின்னர் அண்ட் 2 hours போஸ்ட் டின்னர். ஒரே நிமிஷம் CGM பற்றி என்ன நினைக்கிற நீ? கண்டினியூஸ் CGM இஸ் இட்ஸ் ஃப்ரீலி அவைலபிள். நம்ம அதுவும் பண்ணலாம் CGM, பட் CGM இஸ் ஸ்லைட்லி காஸ்ட்லி, எல்லாராலையுமே முடியாது. ஓகே. அண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணணும், ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணணும். அது வந்துட்டு உனக்கு தி CGM மானிட்டரே கம்ஸ் அரௌண்ட் 4,000 rupees. ஸோ எல்லாராலையுமே முடியாது. சிட்டிஸ்ல மேபி தே மைட் பீ ஏபிள் டு டு பண்றவங்க பண்ணிக்கலாம். அண்ட் சம் பீப்புள் மைட் ஃபைண்ட் இட் அன்கம்ஃபர்டபுள், வெளியில் போகிறதுக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கலாம். ஸோ எனி சண்டே 10 நாளைக்கு ஒரு வாட்டி செக் பண்ண சொல்லுவேன். 6 ரீடிங்கையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணால் அது ஆவரேஜ் ஷுட் பி less than 180. ஸோ அந்த ரீடிங் எனக்கு அமிச்சாங்கனாலே அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இட் இஸ் டன் இன் அ மானிட்டர்ட் மெத்தட், making sure encouraging the patient to diet, fast and exercise more, at the same time reducing their blood sugar level based on their performance. டப்பு நிறுத்திட்டு நான் பண்ணுறேன் எந்த கைடன்ஸும் இல்லாமல், ஆனால் எனக்கு HbA1c குறையணும்னு பார்த்தா முடியாது. அண்ட் கிராஜுவலாக இன்சுலின் டோட்டலாக ஸ்டாப் பண்ணவங்க இருக்காங்க. உன்ன மாதிரி எல்லா மெடிக்கேஷனுமே நிறுத்தி மெடிக்கேஷனே இல்லாமல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அகெயின் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் திஸ் இஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக அது 6க்கு கீழே வந்தது என்னோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆனப்போ. டெஃபினெட்லி
மசில் மாஸ் ஒரு 80%க்கு மேலே லீன் மாஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக 6 கிலோ ஸ்பாஞ்ச் மாதிரி, மசில் ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸோ அதனால தான் லேடிஸ் கூட நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வெயிட் ட்ரைனிங் போங்க. ஸோ காலையில் ஏஞ்சி வெறும் வயிற்றுல போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணால் அது வந்துட்டு இருக்கிற எல்லா குளுக்கோஸும் எடுத்துகிட்டு, அது குளுக்கோஸ் தேவை. ஸோ என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு போய் ஃபேட்டில் தான் கையை வைக்கும். அப்போ வந்து கார்போஹைட்ரேட் எனக்கு கொடுக்கல, ஸோ ஃபேட்டை அதிலேருந்து எனர்ஜியை டிரைவ் பண்ணிக்கும். Absolutely. That's how it happens. ஸோ இப்போது டயபெட்டிஸோடு சேர்ந்து ஹைப்பர் டென்ஷனும் ஒரு பெரிய ப்ராப்ளம் யங்ஸ்டர்ஸுக்கே நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம டாக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸுக்கே நிறைய பேருக்கு இருக்குது, நம்மளுக்கே தெரியும். அது எதனால இப்போது சடனாக இன்க்ரீஸ் ஆகுது? இதுவும் ஸ்ட்ரெஸ்னால தான் நினைக்கிறியா இல்லை டயட்டா? இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இஸ் அ சாய்ஸ், பட் டயட்டும் இஸ் ஆல்சோ அ சாய்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஐ வில் சே இஸ் டயட், செகண்ட் ஐ வில் சே ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆள் வந்துட்டு கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கிற ஆளுன்னா நம்ம அந்த காலத்தில் நினச்சிட்டு இருப்போம் வேலைக்கு போகிறவங்க, மேரேஜ் ஆனவங்க, மென் அண்ட் விமென், அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸு வரும். குழந்தை குட்டி நாய் குடும்பத்தை பார்க்குறவங்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. இப்போ அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்துட்டு இன்சோம்னியான்னு கூட்டிகிட்டு வராங்க அப்பா அம்மா. என்னன்னா 2 மாதம் ஹாலிடேயில் அவருக்கு லேட்டஸ்ட்டு இப்போ தான் கேட்ஜெட்ஸ் என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துறாங்களே. செல்ஃபோனில் வீடியோ கேம் ஆடுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னே ஒரு மினி பிஎஸ்ஓ என்னமோ, நம்மளுக்கு பேரே நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அதை வாங்கிட்டு இன்டர்நெட்டில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் மேமே, சக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு நைட் அவன் டீம் ஜெயிக்கணும்னு 2 மணி 3 மணி வரைக்கும் விளையாட வேண்டியது. நைட்டு கண்ணு முழிக்கிறதே ஸ்ட்ரெஸ்ஸு, அதில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடி டீமை ஃபார்ம் பண்ணி அது பப்ஜியோ என்னென்னமோ கேம் சொல்கிறாங்க. போய் பார்க்குறது கூட அது என்ன கேம்னு நம்மளுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஸோ he came with insomnia, dark circles, he's not able to sleep. 8th standard. ஸோ அதனால தான் ஸோ இட்ஸ் அகெயின் அ சாய்ஸ். லீவ் நாள் ஆனாலும் யுவர் பெட் டைம் அண்ட் வேக் அப் டைம் ஃபார் சில்ட்ரன் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்ட். தட் இஸ் அ டிசிப்ளின் which parents have to give. And the quality and quantity of food also has to be regulated. நம்ம ஊரில் வந்துட்டு சின்ன வயசு தானே கல்லை சாப்பிட்டாலும் ஜீரணிப்பான்னு, அந்த காலம்லாம் போச்சு. ஏன்னா நம்ம ஹாலிடேயில் வந்துட்டு வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் ஒளியும் ரோட்டில் நின்று தான் கிரிக்கெட் ஆடுவோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ. we used to be on the streets and play some physical activity. இப்போ ஆடுற கிரிக்கெட்டெல்லாம் டீம் போட்டுட்டு இதில் தானே ஆடுறாங்க, PS3லையும் Xboxலையும் தானே. So it is always the diet, and any preserved food can be preserved only when the salt content is high. So food has to be freshly prepared. யூரோப் அப்ராட்லலாம் போனால் டேபிள் சால்ட்டுன்னு வச்சுருப்பான், டேபிள் சால்ட் அண்ட் பெப்பர். ஏன் அவன் டேபிள் சால்ட்டுன்னு இங்கிலீஷ்காரன் வச்சுருக்கான்னா, அவன் சமைக்கும் போது உப்பு போடுறதில்ல. சமைச்சு அவன் உப்பு இல்லாமல் சமைச்சு கொண்டு வருவான், உனக்கு தேவை மாதிரி நீ சால்ட்டை கொட்டிட்டு சாப்பிடு. கரெக்ட், ரைட். நம்ம ஊரில் சால்ட்டை பார்த்தா, எனக்கு டேபிள் சால்ட்டை பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஏன்னா பார்த்தோன்னா சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பாங்க, அப்புறம் காய்கறி, கோழி, மீன் எல்லாத்துலேயும் உப்பு இருக்கும். தயிர் சாதத்துலேயும் உப்பு, அது தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கண்டெய்ன்ஸ் அ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன் என்டையர் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி, ஃபாலோட் பை சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 grams ஆஃப் சீஸ் கண்டெய்ன் 620 grams ஆஃப் சால்ட். சரி, நம்ம டயட்டில் வந்து சவுத் இண்டியன் டயட்டில் ஏன் இவ்வளோ சால்ட் அப்படின்னா, அகெயின் கோயிங் பேக் டு வேர் யூ ஆர் ஃப்ரம், வாட் வாஸ் யுவர் ட்ரெடிஷன். நான் சொன்ன மாதிரி 365 days ஃபார்மிங், ட்ராபிக்கல் கிளைமேட், வெயில்ல நின்று வேர்க்க விறுவிறுக்க வாட்டர் ரிட்டென்ஷன் வேலை வரக்கூடாது, அதுக்காக பழைய சோறை நைட் எடுத்து வச்சு கல்லுப்பை போட்டு சாப்பிட்டான். நீ ஏசி ரூமில் உட்காந்துட்டு அதோட டபுள் மடங்கு சால்ட் அடிச்சுன்னா பிபி வராமல் என்ன வரும்? Another interesting analogy to regulate your food based on where you are coming from. உன்னோட பூர்வீகம் என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ல்டுலே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிபி வர ஆளுங்க யாருன்னு பார்த்தா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸுன்றான். ஏன் ஆஃப்ரிக்கன்ஸ் இல்லை ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனில் இருக்குது அப்படின்னா, ஸோ ரிட்ராஸ்பெக்டிவாக போய் பார்த்தா ஆஃப்ரிக்காவில் இப்போ மசாய் ட்ரைபு போனால் ஒன்லி வைல்ட் லைஃப், ஹண்டர் கேதரர் தான். மசாய் ட்ரைப்லாம் பார்த்தா ஆடு மாடு வச்சுருப்பான். டயட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் க்ளோஸ் டு த சீ ஆல்சோ. ஸோ டயட் வந்து பார்த்தோன்னா தே ஆர் வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க் அண்ட் மீட் ஈட்டர்ஸ். சால்ட்டுன்ற அவைலபிலிட்டி அவங்களுக்கு கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி, அந்த கான்செப்டே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹண்டர் கேதரர் அந்த ட்ரை கிளைமேட்டில் நாள் ஃபுல்லாக போய் ஹண்டிங் பண்ணுறான். வேர்த்து விறுவு இருக்குதா,
பட் தண்ணியும் அங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஜெனட்டிக்கலி இஸ் பாடி இஸ் ப்ரோக்ராம் டு ரீட்டைன் சோடியம், டு ரீட்டைன் சால்ட். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் சால்ட்டையும் விட்டுறாதுறான்னு அவனை தூக்கி கொண்டு போய் யூஎஸில் வச்சு சீஸ் அடிச்சா ஒரு 100 கிராம் ஆஃப் சீஸில் வந்துட்டு 620 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் இருக்குது. இப்போ தான் சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அவன் பாடி இஸ் ஜெனட்டிக்கலி ப்ரீ டிட்டர்மைன் டு ஸ்டோர் சால்ட். அவனுக்கு ஹை சால்ட் டயட் கொடுத்தா வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பிபி இருக்கிற ஆளாக வந்து நிற்கிறான். சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு ஆளுங்க, சவுத் இண்டியன்ஸ் எவ்வளோ சால்ட் எடுக்கணும், என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், நம்ம ஜெனட்டிக்ஸ்க்கு என்ன பிபியா ஹைப்பர் டென்ஷனா என்ன வரும், அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது? ஒரு பிஸ்கெட், ஒரு 2 பிஸ்கெட் சாப்பிட்டா கூட பிஸ்கெட்டோட இன்கிரீடியன்ஸ் வாயில வைக்கும்போது ஸ்வீட்டாக தான் இருக்கு, ஸ்வீட்டாகவும் இருக்கு. இப்போ சால்ட் இல்லாமல் நீ பிஸ்கெட் கூட பண்ண முடியாது. பிரெட்டில் சால்ட். ஸோ எடுத்துக்கோங்க, பிபி இருக்குதுன்னா ட்ரை அண்ட் மேக் யுவர் ஓன் மீல்ஸ் அண்ட் ஆட் சால்ட் ஆஸ் ரிக்வயர்ட். அதுதான் நம்பர் 1. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதத்தில் உப்பு போட்டு வடிப்பாங்க. ஒரு கை கல் உப்பு போட்டு சாதம் பொங்கி வரும்போது வடிப்பாங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண சொல்லுவேன். ஏன் அந்த பழக்கம் வந்ததுன்னா, எல்லாருமே ட்ரேடர்ஸ். நீ வந்து ஹிஸ்ட்ரி வந்துட்டு இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன் ஒருத்தருக்கு வந்து இந்த டிசீஸ் வருதான், எல்லாருமே ட்ரேடர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சவுத்து, தஞ்சாவூர், கீழக்கரை, அந்த குரூப்பு, ராம்நாடு, இங்கெல்லாம் வரவங்க பார்த்தீங்கன்னா பேங்காக்கு, சிங்கப்பூர், ஹாங்காங், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதில் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க? ஷிப்பில். அரிசி கொண்டு போனால் நீ எந்த தண்ணியில் பொங்க வைப்ப? சீ வாட்டரில். ஸோ அந்த பழக்கம் அப்படியே வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறது. இப்போது நீ ஆர் நாட் ட்ராவலிங் இன் த சி, யூ ஆர் ட்ராவலிங் பை ஏர். பட் ஆனால் டயட்ரி பேட்டர்ன் அப்படியே இருந்ததுன்னா எவ்வளோ சால்ட்டு தான் உடம்பை தாங்கும்? So unnecessary salt cut down. I would say anything more than, see, if you're a normal healthy person who is going to work out for 1 hour na 20 to 30 grams salt மேலே தேவையே கிடையாது. மற்றது எல்லாமே எக்ஸஸ். ஸோ இப்போது டயபெட்டிக்ஸ்க்குன்னு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா? there are என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் டயபெட்டிக்ஸ் இருக்கலாம்? நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ்க்கு வந்துட்டு இப்போ நைட்டு ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ட் தேர் வெஜிடேரியன்ஸ் ப்ரிடாமினென்ட்லி. நிறைய பேர் நம்ம ஊரில் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு அமெரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ் மாதிரி கிடையாது. லாட் ஆஃப் வெஜிடேரியன்ஸ் அது போத் நார்த் இண்டியன்ஸ் அண்ட் சவுத் இண்டியன்ஸ். ஸோ ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே கார்பு தான். வெஜிடேரியன் எடுத்தனா கார்பில் வந்துட்டு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ டு கெட் தர் ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் த டே, ப்ரோட்டீனே ஒரு சப்ளிமெண்ட்டாக அவங்க எடுக்கணும். அண்ட் ப்ரோட்டீன் வந்து காசஸ் சட்டைட்டி, ஹங்கரை கம்மி பண்ணும், பசியை கம்மி பண்ணும். ஸோ அவங்க ப்ரோட்டீன் இன்டேக், ப்ரோட்டீனை ஒரு சப்ளிமெண்ட்டாக அவங்க பார்த்து எடுத்தாங்கன்னா ஓவராலாக அவங்க கார்ப் இன்டேக்கும் கம்மியாகும், கேலரிஸும். லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் ஆர் கம்மி. ப்ரோட்டீன் வந்திருக்கு, நிறைய சோயா ப்ரோட்டீன் வந்திருக்கு, நிறைய ப்ரோட்டீன் வந்திருக்கு. பட் சாய் ப்ரோட்டீன் அண்ட் வீட் ப்ரோட்டீன் ஆர் இன்ஃபீரியர். ஸோ எதை வச்சு இன்ஃபீரியர் ப்ரோட்டீன்னா, அந்த காலத்தில் அந்த ஒரு ஃபேமஸ் பிராண்ட் ஹெச்சில் ஆரம்பிக்கணும், பேர் சொல்லலை, அதை 2 ஸ்பூன் எடுத்து பாலில் கலக்குனா கட்டும். இட் வில் ஸ்டிக் டு ஈச் அதர், கிளாக். தட் மீன்ஸ் த ப்ரோட்டீன் இஸ் இன் தட் இஸ் இன்ஃபீரியர். ஓகே. ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன், அதாவது காம்படிஷனில் போகிற பாடி பில்டர்ஸ்க்குலாம் தெரியும், கான்சென்ட்ரேட், ஐசோலேட், ஹைட்ராக்சிலேட்டுன்னு. இந்த ஐசோலேட், ஹைட்ராக்சிலேட் எப்படின்னா, ஒரு ஸ்பூன் நாக்கில் போட்டாலே சலைவாலே கரையும், டக்குன்னு அப்சர்வ் ஆகும். So the more the absorption, more is the price. But again, any decent, for a diabetic, any decent protein powder with first protein, first protein, ரெண்டாவது carb per 100 gram nutrient. ஒரு நியூட்ரியன்ட்டும் வாங்கும்போது திருப்பி பார்க்கணும். per 100 gram serving carbohydrate should be less than 50. Supplements என்னென்ன எடுக்கணும்? Okay, supplements is B12, folic acid mandatory. ஏன்னா again vegetarianல B12 folic acid கிடையாது. அண்ட் மெட்ஃபார்மின் லாங் டேர்ம் எடுக்கிறாங்கன்னா, ஏன்னா நம்பர் 1 ட்ரக் ஃபார் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மெட்ஃபார்மின். ஸோ மெட்ஃபார்மின் இருந்தாலே அது B12ஓட லெவலை கம்மி பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே. ஸோ தே வில் ஹேவ் டு டேக் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட், எஸ்பெஷலி ஃபார் த நர்வ். உடம்புல இருக்கிற எல்லா நர்வ்ஸுக்கும் B12 ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபார் த விமன், ஐ ஆஸ்க் தெம் டு செக் தேர் ஹீமோக்ளோபின். அனீமியா இஸ் rampant. So iron also is important. So always check your if you are pure vegetarian or நான் எப்பயாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான்வெஜ் சாப்பிடணுன்னா கூட B12 ரொம்ப கம்மியாக இருக்கும். செக் யுவர் B12 ஃபோலிக் ஆசிட், அயன் அண்ட் ஃபெரிட்டன். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு என்ன கைனகாலஜிஸ்ட் விட்டமின் கொடுப்பாங்க? அயன், B12 ஃபோலிக் ஆசிட். ஏன்னா ஒரு சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ முக்கியம். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த ப்ரெக்னென்ட் லேடி அண்ட் ஹர் சைல்டு, இட் இஸ் ஃபார் த்ரூ அவுட் யுவர் லைஃப். ஸோ காமனஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் யூல் ஹேவ் டு டேக் இஸ் அயன்,
B12 and folic acid. And if you are a person who's working out regularly, you are into weight training like a person like you, zinc and magnesium is very very important for recovery as well as sleep. Zinc and magnesium எடுக்கிறதா இருந்தால் நான் நைட் எடுக்க சொல்லுவேன் after that last because it's easier to sleep also. It's easier to sleep also. ஓகே ஃபென்டாஸ்டிக் குகன். நிறைய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அண்ட் நம்ம ஃபர்தராகவும் ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்யூச்சரில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு டாக்டர் குகன் கிட்டேயோ இல்லை என்கிட்டயோ இந்த டாப்பிக்கை பற்றி வேறு ஏதாவது கேள்வி இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஜென்ரல் மெடிசனில் வேறு என்ன டாப்பிக்கு நான் பேசணுன்னோ கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதை நாங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச்.